வச்சுக்கு எல்லா நாகலிங்க மரத்துக்கு கீழேயும் ஒரு சித்தர்கள் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அது நடந்துன்னு தான் இருக்கு. நாகலிங்க மரத்துக்கு ரொம்ப ரொம்ப பவர் ஜாஸ்தி. நாகலிங்க மரத்துக்கு கீழே இலுப்ப எண்ணெயில நீங்க தீபம் போட்டீங்கன்னா, அந்த தீபம் வந்து உங்களுடைய எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணும். நாகலிங்க பூ எடுத்துட்டு வந்து சிவபெருமானுக்கு வைக்கணும். அதே மாரி சிவபெருமானுடைய தீர்த்தங்கள் வந்து பிள்ளையாரு, கணபதி, அப்புறம் இது தட்சிணாமூர்த்தி, ஆலமரத்து, அரச மரத்து விநாயகர், பைரவர், கால பைரவர், முருகப்பெருமான், எல்லாத்துக்கும் வந்து நந்தி, எல்லாத்துக்கும் வந்து பூ வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது வந்து சிவபெருமானுடைய நேரடி அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இதில் எப்படின்னா, டெய்லி ஒரு பூ எடுத்துன்னு வந்து சிவபெருமானுக்கு தலையில் வச்சு ரெகுலராக 48 நாள்